நிக்கிற, நீ முத கிளம்பி வா. பாவி மனுஷனுக்கு அவசரத்தை பத்தியா? நம்ம எங்கயாவது கூப்பிட்டோம்னா இந்த ஆள் கிளம்புவானா? கிளம்பவே மாட்டான். டைவர்ஸ்னோட எவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்திருக்காப்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். யோ, எங்க காலையில கிளம்பிட்டீங்க? குதூகலமா இருக்கிறவள? ஏன் ஒரு பிறந்த நாள் இன்னைக்கு? அண்ணா, அதை விட முக்கியமான நாள் இன்னைக்கு. யோ, அப்படி என்ன நாள் இன்னைக்கு? அண்ணா, எனக்கு விடுதலை கிடைக்க போகுது. யோ, காலையிலே கலாய்ச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோய, என்ன விட எனக்கே தெரியாது. என்ன விடுதலை கிடைக்க போகுது? நமக்கு தான் கல்யாணம் ஆகி போயிருச்சு. விடுதலையும் கிடையாது, சுதந்திரமும் கிடையாது. அண்ணா, எனக்கு கிடைக்க போகுது என்ற பொண்டாடின்னு டைவர்ஸ் பண்ண போறா. வந்துட வேண்டியது காலையிலேயே. யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு. யோ, ஒன்ற உடனடி திமிர பாத்தியா? என்னை பார்த்தாயா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறா? அண்ணா, கொஞ்ச நாளைக்குண்ணா, அப்புறம் டைவர்ஸ் வாங்கி அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டானா நீங்க அப்புறம் எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். ஐயோ, நம்மளை டைவர்ஸ் வாங்கி அனுப்பிச்சுட்டு இவர் ஜாலியா இருப்பார் போலயே. கொடுத்து வச்ச மகராசையா, உனக்கு இவ்வளவு சீக்கிரம் விடுதலை கிடைக்க போகுது. எனக்கும் தான் ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. சரி சரி, பார்த்து பாத்திரமா போயிட்டு சந்தோஷமான நியூஸ் வந்ததும் போன் பண்ணி சொல்லு. எவ்வளவு கொழுப்பு இருந்த அண்ணனுக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிய போறோம். அவர் எவ்வளவு சந்தோஷமா பேசி போறாருன்னு. ஏ, நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சீக்கிரமா வா, கிளம்பலாம். நிஜமாலுமே டைவர்ஸ் ஆகுறது நினைச்சு சிரிச்சிட்டு தான் இருக்கிறாப்ல. இந்த வீடாடி? அட ஆமாங்க மாமா, இந்த வீடு தான். இருங்க கூப்பிடுறேன். எனக்கு வக்கீலனா? வக்கீலனா, வீட்ல இருக்கீங்களா? அடடே, யார் வேணும்? வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஏ, என்னடி யார் வேணும்னு கேக்குறாரு? அட கொஞ்சம் இருங்க மாமா, அவர் வயசானவர் மறந்து போயிட்டார் போல. எனக்கு வக்கீலனா, மறந்துட்டீங்களா? நேத்து நானும் குண்டா ஒரு ஆண்டி வந்தோம்ல. குண்டா ஒரு ஆண்டி கூட வந்தியா? யாரடி அது? அட குஷ்பாக்கா கூட வந்தேங்க மாமா, கொஞ்சம் பேசாம இருங்க. ஓ, அந்த கூட்டு களவாணியும் வந்துச்சா? அடடே, ஆமா ஆமா ஆமா. வாங்க வாங்க, உட்காருங்க வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க வாங்க. என்னம்மா, நேற்று வரும்போது தனியா வந்த? யார் இந்த பையன்? ரெண்டாவது இவனை தான் கல்யாணம் பண்ண போறியா? என்னது, ரெண்டாம் கல்யாணமா? ஒரு தடவை இவளை கட்டிட்டே படாத பாடுபட்டு இருக்கிற, ரெண்டாவது கல்யாணமா? இதுல இவளையே வேற. ஐயோ இல்லைங்க, இவர்தான் என் புருஷன். இவரே டைவர்ஸ் குடுக்குற வக்கீல் வீட காமின்னு கூப்பிட்டாரு. அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ, இவரே குடுக்கறேன்ட்டாரா? அப்ப பிரச்சனையே இல்ல. நம்ம கேமரா வைக்க வேணாம், அடியாளுங்களையும் வைக்க வேணாம். என்னது, கேமரா அடியாளா? ஏய், என்னடி இது? அட ஒண்ணு இல்லைங்க மாமா, உங்களுக்கு கோவத்தை உண்டாக்கி என்ன அடிக்க வரும்போது வீடியோவை எடுத்து கொடுக்க சொன்னாரு வக்கீல். உங்களுக்கு தான் கோவமே வரலையே. அது சரிடி, அடியாள் இருக்கு. அட எந்த பிளானுக்கு நீங்க சரிப்பட்டு வரலைனா அடியாள வச்சு மாட்டி கையெழுத்து வாங்கணும்னு வக்கீல் தான் சொன்னாராக்கும். கரும முடிச்சவ இவளே எனக்கு கொல்றதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு தெரியுறா. இதுல இவன் வேற எடுத்து கொடுக்குறான். சரிம்மா, இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டோம்னா வேலை முடிச்சிச்சு. அப்ப சீக்கிரமா டைவர்ஸ் கிடைச்சிரும். என்னது, சீக்கிரமா தான் கிடைக்குங்களா? இன்னைக்கே கிடைக்காதா? ஆமா வக்கீல் சார், இன்னைக்கே கிடைக்கிற மாதிரி ஏதாவது வழி இருந்தா பாருங்க. இவளை வெட்டி விட்டுட்டு நிம்மதியா வீட்டுக்கு போய் ஜாலியா இருக்கணும். டைவர்ஸ் இன்னைக்கு கிடைக்காது, வீட்டுக்கு தான் எங்கூட தான் வரணும். ஞாபகம் இருக்குதுல? இல்ல, சும்மா காமெடிக்கு. கொஞ்ச நேரம் வாயை பொத்திட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? வக்கீலனா, இன்னைக்கு கிடைக்காதா? அப்ப வேற என்ன பண்ணுவாங்க? சீக்கிரமா ஐடியா யோசிச்சு சொல்லுங்க. மா, டைவர்ஸ் உங்க சௌரியத்துக்கு உடனே கிடைக்குமா? கல்யாணம் கூட சீக்கிரம் பண்ணிடலாம். டைவர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம் தெரியுமா? இனிதான் நான் கோர்ட்ல போய் அப்பீல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜட்ஜு கிட்ட சொல்லணும், வாதாடணும், என் திறமையெல்லாம் காட்டணும். அப்பதான் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும். என்னது, உங்க திறமையெல்லாம் காட்டுனதுக்கு அப்புறம் தான் டைவர்ஸ் கிடைக்குமா? அது எந்த காலம் நடக்குது? அதுக்குள்ள இந்த பசங்களுக்கு பூரா கல்யாணம் ஆயிரும். மா, என்ன சாதாரணமா நினைக்காதீங்க. நான் எத்தனை பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? ஓ அப்படிங்களா? எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஒரே ஒருத்தருக்கு தான், அதுவும் நான் தான். எதுக்கு இப்படி வாய் பிறந்துட்டு இருக்கீங்க? இல்ல, நிஜமாலுமே நீங்க வக்கீல் தானா? இல்ல மெண்டல் ஆஸ்பத்திரியில வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஐயோ மாமா, கம்மன் இருங்க. அட கம்மனீரு, ஒரு கூறு கட்டபடி நீ. ஒரு வக்கீல் கூட ஒழுங்கா உனக்கு பிடிக்க தெரியல, நீ எல்லாம் வாய் பேசுற. உனக்கு டைவர்ஸ் ஒரு கேடு. என்ன, யாரை பார்த்து டுபாகூர் வக்கீல் சொல்றீங்க? சார், நான் டுபாகூர் வக்கீல்னு சொல்லவே இல்லை, நீங்களாதான் சொல்லிக்கிறீங்க. ஐயோ வக்கீலனா, கோபப்படாதீங்க. நீங்க தான் இவ்வளவு பெரிய வார்த்தையில சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த புருஷன் எதுவுமே சொல்லலையே. என்னமா, புருஷனுக்கு வக்காலத்தா? உன்னோட புருஷனுக்கு வாய் தான் சனியே. சரியா தான் சொல்றாரு வக்கீலனா. இந்த வாயை வச்சு கம்மன் இருக்கீங்களா? ஏ, வக்கீலனாங்கிற அந்த ஆளு நான் கூட பிறந்தவனா? நான் ஒன்னான்ட்டு. இங்க பாருங்க மாமா, வந்தறத தாவிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு மனுஷியா இருக்க மாட்டாங்க.
ஏ எனக்கு நீ மனுஷியா இருந்திருக்கிற, அந்த ஆளை பார்த்தா வக்கீல் மாதிரியா இருக்குது. வடை சுடுறவனாட்டு இருக்கிறான். என்னது வடை சுடுறவனா? ஐயம் ஆனந்தராமன் பிஏபிஎல். அட நீங்களும் கோவப்படாதீங்கண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க மாமா, அவர் பார்த்தா டீ கடையில வேலை செய்யற மாதிரி தான் இருக்குது. அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு வக்கீலாக்கும். இதுக்கு அந்த ஆள் எவ்வளவோ பரவாயில்லையே. ஏ பைத்தியக்காரி, டைவர்ஸ் வேணா என்கிட்ட தாண்டி கேட்கணும். இந்த ஆள் கிட்ட வந்து கேட்டுக்கிற அறிவு இருக்குதா? வீட்டுல மல்லிகை ஜாமான் தீர்ந்து போனா எங்கிட்ட தானே கேட்கற. வீட்டுல தண்ணி இல்லைனா எங்கிட்ட தானே கேட்கற. கடைக்கு போனா காசு எங்கிட்ட தானே கேட்கற. அப்ப டைவர்ஸ் நீ என்கிட்ட தானே கேட்கணும். சொட்ட மண்டிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கிற. சொட்ட மண்டியா? அவருக்கு சொட்ட மண்டையா வேணா இருக்கலாம், ஆனா மண்டைக்குள்ள இருக்கிற மூளை நிறைய இருக்குது. உங்கள மாதிரி இல்ல. அந்த ஆளுக்கு முடியே இல்ல. மண்டைக்குள்ள மூளை இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? ஏமா கொஞ்சம் நிறுத்துமா. உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்க வந்தீங்களா இல்ல என்ன கலாய்க்க வந்தீங்களா? அட நீங்க கம்பெனிக்கு வக்கீலனா? உங்களை போய் அப்படி எல்லாம் பண்ணுவானா? என்ற வீட்டுக்கார எனக்கு என்னன்னு தெரியல, இப்படி எல்லாம் லூஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காப்ல. யாரு? நான் லூஸ் மாதிரி பேசுறேனா? உண்மை சொன்னா ஒத்துக்க மாட்டியே. இங்க பாருங்க வக்கீலு, நீங்க உண்மையாலுமே வக்கீலா இருந்தா எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணுங்க. என்ன பண்ணணும்? பொம்பளைங்க ஏதாவது புருஷமான கம்ப்ளைண்ட் சொன்னா போதும், வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்றீங்க. பொண்டாட்டிங்க பிரச்சனை பண்றதுக்கு ஆம்பளைங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன கொடுமை எழுதுவீங்க? என்ன கொடுமைனா அது அது வந்து கொடுமை. ஆம்பளைங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எழுதுவணுமா? பாத்தீங்களா, தடுமாறுறீங்களா? அது என்ன, பொம்பளைங்க வந்து கொடுத்தா மட்டும் வரதட்சணை கொடுமைன்னு எழுதிடுறீங்க. இனிமே ஆம்பளைங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பொண்டாட்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா பேய் கொடுமைன்னு எழுதுங்க. பேய் கொடுமையா? ஆமா, பேய் கொடுமை. எந்த வீட்டுல பொம்பளைங்க மாதிரி இருக்கிறாங்க, எல்லாம் பேய்ங்களா தானே இருக்கிறாங்க. இங்க பாருங்க மாமா, என்னை நீங்க பேய்னா சொல்லிட்டு இருக்கீங்க, அப்புறம் என்ன எனக்கே தெரியாதாக்கும். ஐயோ தாயே, உன்னை போய் பேய் நேரம் சொல்லுவாங்களா? நீ பேயோட மோசமானவ. உங்களை கூட்டிட்டு வந்த மாதிரி என்னை செருப்பு கழட்டி அடிச்சு கொடுமாக்கும். செருப்பு கழட்டி அடிக்கணும்னு நீ வாடிக்கு போற, எடுத்து அடிச்சிட்டு போடி. வீட்டுக்கு வாங்க, யார் அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணலாம். எவ்வளவு கொழுப்பாருங்க. டைவர்ஸ் வாங்கி தரேன்ட்டு சந்தோஷமா கூட்டிட்டு வந்தா, இப்ப அவாடிக்கு போயிட்டு இருக்கா. மனசு பேதலிக்குதுல. எப்பா என்னப்பா இங்க நடக்குது? டைவர்ஸ் கேட்டு வந்தீங்க, கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்குள்ள நீங்களே சண்டை போட்டு நீங்களே போயிட்டு இருக்கீங்க. ஒரு வக்கீல் நீங்க ஒருத்தர் நாய் எதுக்கு இருக்கிற? ஒரு படிச்சவனுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? சார் சார் சார், என்ற முன்னாடி எனக்கே மரியாதை கொடுக்க மாட்டா, உங்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்பா? அதுதான் போய்கிட்டே இருக்கிறா. இவெல்லாம் ஒரு ஆளு, நீங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறீங்க. போய் வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன். யோ நில்லியா, காசு கொடுத்துட்டு போ. உடனே முன்னாடி எனக்கு வந்து மீட் பண்ணிட்டு போனா கன்சல்டிங் ஃபீஸே கொடுக்கல. இப்ப நீங்க 2 பேரும் வந்து இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பத்தாவதுக்கு என்னை வர அப்படி திட்டுறீங்க. எல்லாத்துக்கும் சரி ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு போ. நல்லா காமெடி பண்றீங்க. என்ற பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுப்பீங்கன்னு சந்தோஷமா வந்தேன். இப்ப பாருங்க, டைவர்ஸும் கிடைக்கல. வீட்டுக்கு போனோம் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. நானே பதட்டத்துல இருக்கிறேன். நீங்க ஏதாவது பார்த்து கொடுத்தீங்கன்னா 2 பீர் அடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன். ஓ சரியான டுபாகோ குடுமையா நீங்களா? காலனிக்கு வந்து கேட்டு பாருங்க, எல்லாருக்குமே தெரியும். என்ற ஒன்னடி பார்த்தாலே அவன் பயந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான். நீங்க தான் அவளுக்கு சோபா போட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னவோ பரவாயில்ல போங்க. சரி சரி போயிட்டு வர. அவளுக்கு போர் அடிச்சதுனால டைவர்ஸ் பண்றேன்னு இங்கே தான் வருவா. பேசி கீசி வீட்டு காமிச்சு விடுங்க. சா, தினமும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து. என்னது, போர் அடிச்சா டைவர்ஸ் பண்றேன்ட்டு இங்க வருவீங்களா? யோ என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? டேய், வீட்டை மாத்தணும்டா. இங்க இருந்தோம்னா நம்மளை வாழ விட மாட்டேனுங்கடா.